குடிசாகவும் ஒரு பகுதியை போட்டு ஒரு பள்ளிவாசலுக்குன்னு கொடுக்கிறாரு. இப்ப இவருக்கு அந்த பள்ளிவாசல் கட்டின நன்மை கிடைக்குமான்னா கிடைக்காது அப்படின்னு நான் வந்து அந்த நிகழ்ச்சியில சொல்லி இருக்கிறேன். அது சும்மா சொன்னீங்களா இந்த சும்மா சொன்னீங்களான்னு கேட்கிறாரு. பள்ளிவாசல் கட்டினா நன்மை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு ஒரு அடிப்படை நீங்க விளங்கிக்கணுங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுதும் என்ன ஒரு அடிப்படை நமக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, ஹலாலான தையிபை தான் தூய்மையானதை தான் அல்லாஹ் ஒப்புக்கொள்வான். தூய்மையற்றவைகளை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஒப்புக்கொள்ள மாட்டான். அவன் அங்கீகரிக்கிறது கிடையாது. நீங்கள் எந்த ஒரு தர்மத்தை ஒரு ஏழைக்கு பள்ளிவாசல விடுங்க, ஒரு ஏழைக்கே நீங்க உணவு வாங்கி கொடுக்குறீங்க, அவருக்கு தர்மம் செஞ்ச நன்மை உங்களுக்கு கிடைக்குமான்னா கிடைக்காது. ஏன்னு கேட்டா அந்த காசு வந்து ஹராம சம்பாதிச்சிருக்கீங்க. வட்டிக்கு வாங்கின காசை கொண்டு ஒரு ஆபரேஷனுக்கு ஒருத்தர் உதவி செஞ்சீங்க. உலகத்துல வல்லல்னு பேர் கிடைக்கும், அது வேணா கிடைச்சிடும். மறுமையில கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. ஏன்னு கேட்டா நான் சம்பாதிக்க அனுமதித்த வகையில் நீ செஞ்சாதான் நான் உனக்கு நன்மை தருவேன். எந்த மாதிரி சம்பாதிக்க கூடாது என்று நான் தடுத்திருக்கிறேனோ அந்த மாதிரி போய் நீங்க சம்பாதிச்சுட்டு தர்மம் செஞ்சா நாங்க நன்மை தருவோமா அப்படின்னு தான் அல்லாஹ் எடுத்துக்கிறவானே தவிர, லா யக்பலுல்லாஹு இல்ல தய்யிப, தூய்மையானதை தவிர வேறு எதையும் அல்லாஹ் வந்து தூய்மையான ஹலாலானதை தவிர வேறு எதையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஒப்புக்கொள்ளவே மாட்டான், அங்கீகரிக்கவே மாட்டான். அதனால நீங்கள் பள்ளிக்கு செஞ்சாலும் சரி, எவ்வளவு பெரிய தான தர்மங்களை செஞ்சாலும் சரி, ஹராமான சம்பாத்தியமாக இருக்குமேயானால் அதுல கொடுக்கிற நன்மை கிடைக்காது. ஹலாலான ஒரு 50 காசு கொடுத்தால் ஒரு நன்மை கிடைக்கும், ஹராமா 5 கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி அதுக்கு இந்த உலகத்துல பேரு கிடைக்கும். வள்ளலு கொலை வல்லன்னு போஸ்ட் அடிச்சு விட்டுவாங்களே தவிர மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்காது. நமக்கு அவ்வளவு விட்டுருவாங்க. உலகத்தில் நம்ம எடுத்துக்கிறோமே, நம்ம என்ன செய்யறோம், உங்க பக்கத்தில் உள்ள ஒரு ஆளு உங்கள்ட்ட திருடாரு வந்து திருடி தர்மம் செய்யறாரு, உங்களுக்கு தெரியும், ஆஹா எவ்வளவு தர்மம் செஞ்சாரு அப்படி சொல்லுவீங்களா? திருடுனது பெருசா இருப்பீங்களா? உங்கள்ட்ட திருடிட்டு போய் தர்மம் செஞ்சா என்ன உங்க மனநிலை என்ன? திருட்டு தான் உங்களுக்கு நிக்குமா? தர்மம் செஞ்சு நீங்க கணக்கு இருப்பீங்களா? உன் வீட்டுக்காக தர்மம் செஞ்ச. அப்ப திருடி விட்டு ஒருவன் தர்மம் செய்தால் அது வந்து செல்லாது என்று நம்ம மனசாட்சி சொல்லுது. வட்டிக்கு முன்னே மாத்திக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, ஒருத்தர் திருடி வந்து தர்மம் செய்யறான்னு வைங்களேன், அது சரியா வருமானு கேட்டோம்னா சரியா வராது நம்மளே சொல்லுவோம். ஏன் சொல்றோம்னு கேட்டா, திருட்டு வந்து நம்ம முறை தவறிய சம்பாத்தியம், திருட்டு முறை தவறிய சம்பாத்தியம் மாதிரி தானே வட்டி, அதை விட பெருசுல அது. திருட்டு கூட நிரந்தர நரகம் மார்க்கத்தில் சொல்லப்படலையே, வட்டிக்கு வந்து நிரந்தரமான நரகம்னு சொல்லப்படுது. அப்ப வட்டி என்பது ரொம்ப கடுமையான ஒரு மோசமான சம்பாத்தியம், அந்த வாடகை கூட நம்ம மேல படக்கூடாது. அப்படி இருக்க வேண்டிய காரணத்தினால அந்த வட்டி அடிப்படையிலேயோ ஹராமான முறையில நீங்கள் திரட்டிய சம்பாத்தியத்தை கொண்டு எவ்வளவு நல்ல காரியங்கள் செஞ்சாலும் அந்த தர்மங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவே படாது. எவ்வளவு தூய எண்ணத்தில் செஞ்சாலும் சரி, அந்த சம்பாத்தியம் ஹராம், உன் காசே கிடையாது. ஹராம்னா தடுக்கப்பட்டு விட்டதுன்னா உன்னுடைய காசு இல்லை. உன் காசு இல்லாம நீ தர்மம் செஞ்சா உனக்கு எப்படி நன்மை கிடைக்கும்? அது மார்க் அடிப்படையில் உன் காசே இல்லையே அப்படின்னு அல்ல அதை எடுத்துக்கிறான்.